மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சராக வந்துவிட்டார் என்ற காரணத்தால் இராணுவத்தின் மனநிலை எல்லாம் மாறிவிடுமென்னு நினைக்க முடியாது. அதே இராணுவம் தான் இருக்குது. தனியார் காணிகள் முற்று முழுதாக விடுவிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடுன்னு சொன்ன அதே கட்சியினர், அதே ஜனாதிபதி இன்றைக்கு வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கடந்த காலங்களில் இப்படியான போராட்டம் நடந்தா இப்படியான அளவுக்கு கடுமையான நடைமுறை பின்பற்றப்படலை. ஒருவேளை இப்ப இந்த நடைமுறை பின்பற்றப்படுது என்று சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுது, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது. ஆனா இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இருந்து வருகுதுன்ற சந்தேகம் என்னதான் அப்படி இருந்தாலும் 2029 நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒருவேளை வந்தா அங்க எண்ணெயும் இல்ல, கேஸும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் இவங்க பக்கெட்டுக்கு தான் போவோம். அது கன்ஃபார்ம் இல்ல. எல்லாம் வந்தது என்றால் அதுக்கு சுதுமல்லி, பொடிமல்லி, நடுமல்லி பேரை வச்சிருவாங்க. எல்லா மல்லியும் வருவானுங்க. ஊடகங்களுக்கு வகுப்படுத்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன். பாருங்க, நீங்க எடுத்த வகுப்பை நீங்களே கேளுங்க, எப்படி யோசிக்கிறீங்க. எங்களுடைய ஊடகவியல் நண்பர்கள் இன்னைக்கு வேண்டும் பாருங்க, நாங்க இதெல்லாம் பேசுறோம் தான், இதெல்லாம் வெளியில வராது. ஆனா வெளியில ஒரு 10 அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்ல நாள். இன்னைக்கு ஒரு முஸ்லிம் உறவுகள் இன்றைக்கு அவங்களுடைய முக்கியமான ஒரு சிறப்பு நாள் மீலாதுன் நபி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள். நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த தினத்தை இன்னைக்கு நினைவு கூர்ந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலையிலேயே இன்னைக்கு நான் ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று, கொழும்பில் இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு இந்த சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் நடந்துச்சு. அதை நாங்கள் லங்காஸ்ரீ டிவி ஃபேஸ்புக் தளத்தில் நேரலையில் ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். நீங்கள் இப்பயும் போனால் பார்க்கலாம். அந்த காட்சிகளையும் பார்ப்பதோடு இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் நீர்கொழும்பிலே தேசிய மீலாதுன் நபி விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியும் நாங்கள் பார்ப்போம். தேசிய மீலாதுன் நபி விழா நடக்கிற இதே காலப்பகுதியில அந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருடைய மகிழ்வின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். மிக முக்கியமான ஒரு சிறப்பான நாள். இந்த நாள்ல பலதை மிஸ் பண்றோம். நாங்க ஊர்ல இருந்தால் பல கொண்டாட்டங்கள்ல நாங்களும் கலந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். குறிப்பா என்னுடைய நண்பர்கள் பலர் இருக்கிறாங்க. உங்களுக்கும் மீலாதுன் நபி விழா வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நாள் அமையட்டும். ஆனா நேற்றைய தினம் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நாள், அது சம்பந்தமா ஒரு கூட்டம் நடந்துச்சு, சிறப்பு கூட்டம் ஒண்ணு. அதுல நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார பங்கு பெற்று இருந்தாரு. அதே போல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், இப்படி நிறைய பேர் கலந்து கொண்ட நிலையில அதுக்கு வெளியே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அது என்ன சொல்றது, அவங்க வேதனை, இவ்வளோ வேதனை, என்னடா இவ்வளோ நாங்கள் இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குது இல்லையே. ரைட், நம்ம கிட்டே வந்துட்டாங்க, நாம் இப்போ கேட்போம், இனி இப்போ கேட்க மாட்டா நீ எப்போ கேட்குறதுன்னு ரொம்ப பதட்டத்துக்கு மத்தியில் அவங்க புகைப்படங்களை காட்டி, ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி, பாருங்க இதுதான் என்னோட மகன், இதுதான் என்னோட பிள்ளை, அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்புறதை காணக்கூடியதாக இருந்துச்சு. இதே நேரத்தில் சந்திரசேகரன் அவர்களும் அமைச்சர் உள்ளுக்கு நிகழ்ச்சியின் போது ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அந்த விஷயம் சம்பந்தமா பேசணும். முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமா சொல்லுங்கண்ணே. இல்ல, இந்த ஆர்ப்பாட்டம் டெல்சான் இதுல என்ன சொல்லுங்க டெல்சான், இப்ப உறவுகளை இழந்தா எனக்கு தான் அதுல வழி தெரியும். குறிப்பா இதுல அண்டு என்ன கருப்பு ஜூலையில நாடாளுமன்றத்தோட உரையாடின அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு முதல்ல வழி புரியும். 15 பேர் தன்னோட குடும்பத்தில் இல்லையா. சிங்கள காடையர்கள் இராணுவத்தோட தமிழ் கடைகளுக்கு முன்னால் அடையாளம் மட்டும் நாடாளுமன்றத்துல பேசியிருந்தார். அதே போலதான் இந்த 2009 யுத்தம் முடிவடையக்குள்ள தங்களோட உறவுகளை கொண்டு கையில கொடுத்தவங்க. நான் நேற்று கிட்டத்தட்ட 20-22 நிமிஷம் செய்திகளுக்கு அப்பெல்லாம் முழு புரோகிராமி தான்.
அப்ப அந்த மக்கள்ற உணர்வுகள் பிழை இல்ல. ஆனா அதுல போலீசார் அணுகிற விதம். விதம். இப்ப ஒரு மக்கள் இப்போ நீங்க வந்து டில்ஷன் உங்களோட எமோஷன் அப்ப எந்த உறவை காணல் என்றால் எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு என்ன சொல்ற அந்த சட்டத்தை மதிக்கணும் அல்ல சட்டத்தை ரீதியா நடக்கணும் எல்லாம் தெரியாது. அந்த உணர்வுகளை மதிக்கணும். போலீசார் வந்து இதுல கொஞ்சம் என்ன சொல்ற கொஞ்சம் என்ன பெரிய அளவுல அவர்கள் ஒரு என்ன சொல்ற ஒரு வன்முறை அடக்குற மாதிரி அடக்க முற்பட்டது ஆமா, ஒரு அவங்களுடைய பெரிய நடத்தை வந்து மக்களை ரொம்ப விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த பார்க்கும் மக்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சொன்னா டெல்சன், கடந்த காலங்களில் இப்படியான போராட்டம் நடந்தா நான் இப்படியான அளவுக்கு கடுமையான நடைமுறை பின்பற்றப்படலை. ஒருவேளை இப்ப இந்த நடைமுறை பின்பற்றப்படுது என்று சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுது, சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும். ஆனா இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இருந்து வருகுதோன்ற சந்தேகம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப மக்கள் மத்தியில அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கான வேலையோன்னு தெரியாது இதுல யாரு அதாவது மக்கள் மீது யாரும் அடக்குமுறை அல்லது அடாவடிகளை கட்டவிழ்த்து விடுறதை அனுமதிக்க முடியாதுன்றதான் எங்கட நிலைப்பாடு. அது யாரா இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் சரி, ராணுவம் இருந்தாலும் சரி, அவங்களோட உரிமை, அவங்களோட போராடுறவங்களோட உரிமை. அந்த போராட்டத்துக்கு மதிப்பு அளிக்கணும். அதுக்கு அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகரன் ஊடகங்களை எல்லாம் கடிந்து கொண்டார். அதாவது அவர் வகுப்பெடுத்தாருன்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, நாங்க இங்க எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் போட மாட்டாங்க. நாளைக்கு பாருங்க, அந்த வெளியே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நடந்த அந்த பதற்றமான விஷயத்தை தான் எல்லாருமே ஹெட்லைனுக்கு கொண்டு வருவாங்க. ப்ளீஸ் அப்படின்னு அவர் ஆதங்கத்தை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுடைய ஊடகவியல் நண்பர்கள் இன்னைக்கு வேண்டாம் பாருங்க, நாங்க இதெல்லாம் பேசுறோம் தான், இதெல்லாம் வெளியில வராது. ஆனா வெளியில ஒரு 10 அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்க சொன்ன நீங்க எல்லாம் சத்தம் போட வாங்க, வந்து இருங்கோ, நாங்க பேசுவோம். உங்களோட வேதனை எங்களுக்கு தெரியுது. சரியா? போடாம இல்ல, ஊடகங்கள் எல்லாம் உங்களை மதிக்குது. எல்லா ஊடகமும் நாங்க இல்ல, எல்லா ஊடகங்களையும் இந்த பாருங்க, நீங்க ஊடகங்களுக்கு வகுப்படுத்தார் அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகரன். பாருங்க, நீங்க எடுத்த வகுப்பை நீங்களே கேளுங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்னு. இப்படி பேசலாமா நீங்க? ஊடகங்கள் என்ன சொல்றேன், அப்படித்தானே போடும். கொழும்பில் அரங்கல வந்த உடனே என்ன செய்தது? கொழும்பில் போராட்டம் வெடித்தது. என்ன கோட்டாபாயவின் ஆடைகள் சிவரில் தொங்கியது என்றுதான் போடுவாங்க. கொழும்பில் பதற்றம், நடுங்கிய கொழும்பு, அதிர்ந்த கொழும்பு. தெரியுதானே? நீங்க இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது, கூலாகணும். ஆனா அதுல இன்னும் ஒரு அடி ஒன்று அடிச்சார், பாத்துறீங்களா டெல்சன்? பார்த்தேன். சொன்ன இன்னொரு கதையும் காய்ச்சார் அப்படின்னு. இவர் ஆரண்டு எடுத்துக்கொள்றது, இவர் கோபக்காரன் எடுத்துக்கொள்றதா அல்லது என்ன எடுத்துக்கொள்றது? அங்கால இந்தியாவில் ஒரு அடி, அங்கால ஒரு அடி. என்ன நினைக்கிறீங்க அவருடைய அந்த கதையை பத்தி? நீங்க தான் சொல்லுவீங்க சரியா? எனக்கு இந்த கதைக்கு கோவப்படுறதா, அந்த கதைக்கு சிரிக்கிறதா, என்ன செய்யறேன்னு தெரியாம ஒரே மேடையில் இப்படி அமைச்சருக்கு ஒரு கண்டனம், ஒரே மேடையில 2 கதையும் இப்படி கதைக்க கூடாது. ஒன்றில் சீரியஸா இருக்கும், இல்ல ஜோக்கா கதைக்கணும். நீங்க ஜோக்கை கொண்டு சீரியஸான மேடையிலேயே சீரியஸை கொண்டு ஜோக்காவும் கதைக்கிறீங்க. சரி, ஊடகங்களோட கோவிச்சிருங்க, ஒரு நாள் கோவமா இருந்திருக்கலாம் தானே. இப்ப அடுத்த நியூஸ் நாங்க எப்படி போடுறது? முக்கியமான விடயம் சொல்றாரு சார். அதை பாத்தீங்கன்னு சொன்னா 2015 இருந்து 2019ஆம் ஆண்டு கால அரசாங்கத்தில் இருக்கும் போதுதான் ராமலிங்க சந்திரசேகரன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றார், முக்கியமான ஒரு காணொலி பார்த்தாராம். சரி, காணி விடுவிப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது. காணி விடுவிப்பு பேசினால் தென்னிலங்கையில குழம்பி விடும், ராணுவ ஆட்சி வந்துடும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கணக்க பிரச்சனை அரசாங்கம் வீழ்த்தி விடும். ஒரு நாள்ல மைத்திரியை வீட்டுக்கு அனுப்புறதா, ரணில் மைத்திரியை காப்பாத்துறது ஒரு நேரம் பகுப்படுத்துவார். அண்டை முதல் நாள் பாலாலிக்கு வந்தவர் சொல்றாரு 500 காணி விடாது புலன். இப்ப எனக்கு இதுல குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல வந்து அமைச்சர் சொல்றது கேட்போம், சரியா? அமைச்சர் சொல்றது கேட்போம். அதுக்கு பிறகு 2019 நான் இப்ப இவரு சொன்ன உடனே போய் தேடுனா சில இவர் பிள்ளையா சொல்லிட்டாரு. இவரு சந்திரசேகரன் அமைச்சர் வந்து பிள்ளையா சொல்லிட்டாரு, என்ன சுதந்திரம் மீது அவதூறு பரப்புறதை ஏற்றுக்கொள்ளல. அவர்களுக்கு தேவை தமிழ் மக்கள் ஒரு டீல்சான், தமிழ் மக்கள் ஒரு தலைவர், என்ன தலைவர், பதில் செயலாளர். அவர் மக்கள் தேவை. என்னத்துக்கு தேவை கேட்கலீங்க, அடுத்த கேள்வி கேட்டுருக்கணும். கேடுங்களேன் அடுத்த என்னத்துக்கு? தமிழ் மக்களை என்ன சொல்ல அப்படியே முடிச்சு போட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படியோ, நீங்க அப்படி வாரீங்களோ? அப்ப அவரை மீது பேர் இப்படியான அவதூறு பரப்பெல்லாம் நான் உடனே தேடுனேன்.
ம், ம், சில பல பேர் அவதூறு பரப்பு 2 பேருக்கு கேஸ் போடலாம் தானே, ம். யாருக்கு அமைச்சருக்கு. ஆமா தேடி போனா ஒரு வீடியோ ஒன்று சிக்கிச்சு. சிக்கிருச்சு. சரி. அந்த வீடியோ பாருங்க, சிக்கின வீடியோ பாருங்க. மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சராக வந்துவிட்டார் என்ற காரணத்தால் இராணுவத்தின் மனநிலை எல்லாம் மாறிவிடுமென்னு நினைக்க முடியாது. அதே இராணுவம் தான் இருக்குது அவர்கள். அப்படினால அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு காலம் எடுக்கலாம், அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். இராணுவத்தினர் நாங்கள் போரிட்டு வென்ற இடம், அவர்கள் வென்றிருந்தால் அப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தை மீறி அரசு தலைவராக இருக்க முடியாது. ஒரு தடவை ஒரு ஊடகவியலாளர்கிட்ட கேட்டார், அவர் தானே இந்த படைத்தளபதி, அவர் உத்தரவிட்டால் அவர்கள் காணியில் விடுவித்து போத்தானே வேணும் என்று சொன்னார். நான் கேட்டேன், திருப்பி கேட்டேன், சரி அவர் போத்தான் வேணும், தற்செயலாக போகாவிட்டால் அடுத்த நாள் அவர் அரசு தலைவராக இருக்க முடியுமா? அவர் அரசு தலைவராக இருக்க முடியாது. இராணுவம் அவற்றை உத்தரவை மீறினால், தற்செயலாக இராணுவம் அவற்றை உத்தரவை மீறினால் அடுத்த நாள் அவர் அரசு தலைவராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நாங்கள் இங்கே சட்டியிலிருந்து அடுப்புக்குள்ளே விழுந்ததாக இருக்கும், இராணுவ ஆட்சிக்குள்ளே மாறிவிடும். பல விடயங்களை அவதானித்து நகர்த்த வேண்டும். மக்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ரைட். அதுல என்ன சொல்றாங்க? அதுக்கு பிறகு பார்த்தா அதுலதான் இதை சொல்றாரு. ம். அவர் சொன்னதை அவர் சொல்லி இருக்கிறாரு. ரைட். நீங்க காணி விடுவிப்பில் அங்க கூடாது, விடுவிப்பு கேட்டாங்க மேல பிரச்சனை, நாங்க ஒரே ஏரியா ராணுவத்துல காணியை பிடிச்சா ராணுவ ஆட்சி வந்திருக்குமன்றாரு. ம், ம், ம். இது மாதிரி தானே. என்ன கரிநாள் அரிசிப்பவர்கள் எல்லாம் மக்களால் தோல்வி பெற்றவர்கள் என்று ஒரு அடியொன்று அடிச்சார் முதல். இன்னொரு விஷயமும் நான் தேடி பார்த்தேன். என்னன்னு சொன்னா, பலாலி விமான நிலையத்தை வந்து நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி அடைய செய்வதற்கு, அதை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு மும்முரமா இருந்தவர்கள் 2 பேர். அதுல ஒருத்தர் தான் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். அப்போது இருந்து ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காரு. பலாலி ஏர்போர்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா அபிவிருத்தி பண்ணுங்க அப்படிங்கிறதுல முன்னின்று செயற்பட்டு இருக்காரு. ஏனண்டா கொழும்புல இருந்து ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்திகள் விரைவா வந்தாங்க லேண்ட் பண்றது, தரையால போயலானே அந்த. ஓகே, அதை விட கிடையாது. அதுக்கு பிறகு பலாலியில போய் இவர் சொல்றதையும் பாருங்க. 3 வீடியோ. முதல் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்றார் இப்படி ஒரு கருத்து, அது சரியானு தேடி பார்த்தா ஓம் சொல்லியிருக்காரு 2019 ஒரு கருத்து பதிவு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா முந்த நாள் இப்படி சொல்றாரு. என்ன யாரு சொல்றது சரி, யாரு சொல்றது புள்ள, என்ன தடுக்கிறது? இப்ப நமக்கு பார்த்தா தமிழ் மக்களை தான் குழப்புறாருன்னு பார்த்தா சுமந்திரன் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் கட்சிகளையும் குழப்பு. ஆனா இதுல என்ன பிரச்சனை, அனுரவுட்டை ஒரு பிள்ளை. சுமந்திரனை பொறுத்தவரையில அவர் எல்லா ஜனாதிபதிகளோடையும் ஓவத போன்ல கதைக்கக்கூடியவர், எல்லாம் செய்யக்கூடியவர். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பை இப்ப அனுர கொடுக்கல. அது ஒரு பிள்ளை. என்னடா அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, சொத்து நாட்டுல. இந்த சொத்தை நீங்க வடிவா பயன்படுத்தலைன்னால என்ன செய்யறது? இப்ப இந்த சம்பவத்தை நீங்க கேட்டு பாருங்க. அமைச்சர் ஊடகங்களுக்கு பேசினது, அமைச்சர் சொன்னது சரியா பிள்ளையா? ஆனா ஒரு உண்மை இருக்கு சார், உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்றான். அண்டு மைத்திரி ரணிலுக்கு வரக்குள்ள ரத்தம், இப்ப அனுரோவுக்கு வரக்குள்ள தக்காளி சட்னியா மாறிச்சு. இதான் சம்பவம். இனி முடிவெடுங்க, நீங்க எது சரியா முடிவெடுக்கணும், அது சம்பந்தமா கமெண்ட்ஸும் அடிக்கி. அமைச்சர் சந்திரசேகரன் இப்படி செய்திருக்க கூடாது. இந்த காணிகள் தனியார் காணிகள் முற்று முழுதாக விடுவிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு சொன்ன அதே கட்சியினர், அதே ஜனாதிபதி இன்றைக்கு வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டு காலமாக எங்களோடு சேர்ந்து, எனக்கு தெரிய 15 வருட காலமாக பாராளுமன்றத்திலே பக்கத்திலே அமர்ந்திருந்து இந்த காணிகள் தனியார் காணிகள் முற்று முழுதாக விடுவிக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு சொன்ன அதே கட்சியினர், அதே ஜனாதிபதி இன்றைக்கு வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் கடந்த 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து பேசின போது, இந்த நிலம் விடுவிப்பை பற்றி கேட்ட போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அந்த விஷயம் அப்படி இருக்கும்போதுனா, நேற்று பார்த்தேன் உங்களோட ஊடகப்பு நிகழ்ச்சி வந்திருந்தாரு பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள். நல்லா சிரிக்க கலைச்சிருந்தாரு போல நிறைய விஷயங்கள். என்ன நடந்துச்சு அப்டேட்? இல்ல அதுல கணக்கு சம்பவங்கள்லாம் இப்ப அவரை கடவுள் காப்பாத்தவனும் மார்ட்டின் ரோட்ல இருந்தவருக்கு கடிதம் போகாம இருக்கணும். ஏன்னா உங்களோட பேசிட்டாரே, சொல்ல முடியாது. உங்களோட இன்டர்வியூக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குமோ தெரியாது. இல்ல இனி அவர் போஸ்ட்மேனை பாக்குற வேலையா தான் இருப்பார் தொடர்ந்து. வந்துதா கடிதம் வந்துதா. ஆனா உண்மையில கடிதம் அனுப்பணும் எதிர்பார்க்கிறேன். கடிதம் அனுப்பினா நல்லமா ஸ்ரீநேசன் அஜிஜோ. ஏன்னா அடுத்த வார நாடாளுமன்ற தேர்தல் அதிகூடிய விருப்ப வாக்கு பெறுவார். இவருக்கு வாய்ப்பு இருக்கு. அது சரி. இவங்க எதிர்க்கிறவங்க முழு பேர் இப்ப என்ன சொல்ற, இப்ப பாருங்க, இவரு யாரை எதிர்க்கிறாரோ அவங்கள
ஆதரிக்கிறாங்க தான் மற்றாங்க. ரைட். ஆனா இப்போ எல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம முஷாரப், முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் முஷாரப் அவர்கள் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா அதுல சொல்றாரு, தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பாதுகாக்கப்பட வேண்டும், நான் முஸ்லீம் காங்கிரஸ் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் பேசுறாரு. இதுல கதைக்க விடுமா இதுல கண்டினியூவா? இல்ல, ரிஷாட் பதியுதீன் இருக்கும்போது இவர் தான் சொன்னாரு. இப்ப இங்க வந்து இதை சொல்றாரு. அது இல்ல, ரவுஃப் ஹக்கீமே ஒரு கழுவி ஊத்தின வீடியோ அதுவும் இருக்கா? கழுவல். ஐயோ, அது வேற கழுவல். அங்க இருக்கும்போது அப்படி உண்மையில அந்த கட்சியில இருக்கிறவங்கள பாராட்டணும் சொன்னால், இந்த ஒரு தரம் வந்து என்ன சொல்றேன், யாரும் கதைக்கிற பெருசா எடுத்துக்கொள்றல. லீடரை போட்டு கிஸ்புல்லா கழுவிச்சது, அதை பத்தி லீடர் கணக்கு எடுக்கல. கிஸ்புல்லா வந்து லீடர் கழுவினர், அதையும் கணக்கு எடுக்கல. ரெண்டா வாப்பா கொஞ்சம் ரெண்டா அந்த வீடியோ பாத்துனீங்க. எப்படி இது என்ன சொல்றது, எனக்கு பெரிய விடயம். ஆனா என்னதான் இருந்தாலும்னா, இப்ப நான் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன், இப்ப நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த மீலாதுன் நபி விழா சம்பந்தமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பேர் கண்டு சொன்னாங்க, தமிழ் அரசு என்ன லீடரை போட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன தனிப்பட்ட பகையா, தனிப்பட்ட கோபமா, என்ன கதை அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ரைட்டா, அவருடைய ஆதரவாளர்கள் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க மேல. நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் நாட்டு நடப்புல. ஐயோ டெல்சான், நான் என்ன சொல்றேன் டெல்சான், லீடர் ஒரு பரம ரசிகன் ஐயா. இல்ல நான் உங்களுக்கு அடிக்கடி என்ன சொல்றேன், இலக்கிய பேச்சுக்கு ஸ்ரீலங்காவில அவருக்கு நிகர் ஒரு தரம் இல்லை. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடா இருக்கலாம், அல்லது எங்க இலக்கிய கூட்டம் அல்லது உலக தமிழர் மகநாடுன்னு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடக்கூடிய முழு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு டொப்பிக்க கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பேசுவார். அவர் எங்க சறுக்குறாரு தெரியுமா? இந்த அரசியலுக்குள்ள சறுக்குது வாப்பா. அவர் உண்மையில இப்ப நேற்று பாத்தீங்கன்னா ஸ்ரீநேஷன் இன்டர்வியூல அவர் பெருந்தன்மையை சொல்றார், இல்ல ஹக்கீம் போன்றவர்களோட வாயிலிருந்து இந்த வசனம் பெறக்கூடாது. இப்ப இதுல பாராட்ட உண்மையில இந்த ஒரு ஹக்கீம் எல்லாம் வந்து உண்மையில ரவுஃப் ஹக்கீம் எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் பொலிட்டிஷியன். அவர் உண்மையில அவர் நான் சிலாகித்து பேசுற ஒரு ஆள் அவர். ஆனால் அவர் அண்மைக்கால சரக்கல் வந்து அதுக்கு இவர் சொன்னார், யாரு ஸ்ரீநேசன் சொன்னார் சொன்னால், அப்ப கிழக்குல பேசக்குள்ள அதாவுல்லா பேசினா தான் எடுபடும் ரவுஃப் ஹக்கீம் அவரோட மாடலை மாத்திட்டாரு. இதை மட்டும் இல்ல, ரவுஃப் ஹக்கீம் இஸ் குட் பொலிட்டிஷியன், அதுல குட் லீடர், பொலிட்டிஷியன் இல்ல. அவர் அந்த பொலிட்டிஷியன் என்ற அந்த இதை வந்து இப்ப கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டார். ஆனா இதுல சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்கு. நேற்றைய தினம் தான் இது சம்பந்தமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருக்காங்க. மன்னார் வலயத்தில் 2 பில்லியன் பீப்பா எண்ணெய் மற்றும் 9 ட்ரில்லியன் கன அடி எரிவாயுவை எடுப்பதற்கான உரிமங்களை வழங்கும் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகி இருக்குது. இது மற்றும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு சொன்னா அடேங்கப்பா, இலங்கை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனா அங்க ட்ரம்ப் அப்பாச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒயில் இருக்கா ட்ரம்ப்ட்ட சொன்னா சரி, நீங்க தான் எங்களுக்கு சேஃப் பண்ணா சரி, கதம் பண்ணிட்டு மன்னார் திட்டத்துக்கு ட்ரம்ப் எரிவாயு திட்டம் பேரை வச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். பேர நல்ல விஷயம் இது. ஆனா 2011 இருந்து இது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் நடைமுறை செயற்படுத்தலை, யாருமே இதுக்கு விளங்கி வேலை செய்யலாம். ஆனா இப்போ அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு இதை கட்டாயம் நாங்க அதை செஞ்சு அது மாதிரி மன்னாருக்கு பக்கத்துல இலங்கைக்கும் சர்வதேச கடற்பரப்புக்கும் இடையில வந்து ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறதுனால் அவனேசி நிக்கிட்டோர்ன்ற மலை, அந்த மலையும் வெகு விரைவில் பிளக்கப்பட்டு ஒரு செல்வம் குலைக்கிற நாடா இலங்கை மாறப்போகுது. ஆனா அதுல என்ன, ஏன் செல்வம் குலைக்கிற நாடுன்னு தெரியுமா? முதலெண்டால் இந்த வேலையெல்லாம் செய்யறேன்டா கொமிஷன்கள் கொடுத்தே நாடு சீரழிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, கொமிஷன் இல்லாம போக மாட்டேன். அவனேசி நிக்கிட்டோரும் வந்து இப்ப கிட்டத்தட்ட அதுல ஒரு ஐரோப்பிய நாடு இப்ப முதற்கட்ட ஆய்வுல ஈடுபட்டு கொண்டிருக்குது. அது அகலக்கூடிய சர்வதேச அளவுல அங்கீகாரம் பெற்ற 2 நிறுவனங்கள், ஒன்று சீனாட்ட இருக்குது, ஒன்று ஜெர்மனிட்ட இருக்குது. இப்ப அதுவும் கூட ஒரு இணக்கப்பாடு எட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன் டெல்சான், இனி நீங்க ஒரு என்ன சொல்ற ஒரு செல்ல பிள்ளைகளா இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் அப்படி இருந்தாலும் 2029 நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒருவேளை வந்தா அங்க எண்ணெயும் இல்ல, கேஸும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் இவங்க பக்கெட்டுக்கு தான் போவோம். அது கன்ஃபார்ம் இல்ல இல்ல, எல்லாம் வந்தது என்றால் அதுக்கு சுதுமல்லி, பொடிமல்லி, நடுமல்லி என்று பேரை வச்சிருவாங்க. எல்லா மல்லியும் வருவானுங்க. நீங்க சொல்றீங்க நான் செல்வம் செழிக்க போகுதுன்னு. ஒருத்தர் சொல்றாரு, எப்படி பாருங்க இந்த கதையை கேளுங்க. ஆட்சியாளர்கள் அநீதி செய்யும் போதுதான் எல்னினோ எல்லாம் வரும்.
இந்த எல்னினோ வாரத்துக்கு காரணம் வந்து அனுர அரசாங்கம் வந்து அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்கான் மக்களுக்கு. எப்படி கதை? யார் சொன்ன? சரத்து வீரசேகரம். அப்ப ஐரோப்பாவுக்கும் 500 ரூபா இல்லையா பிரச்சனை? அதுதான் நான் புடிச்ச யோசிச்சேன். இல்ல டீல்சான் புடிச்ச அடையுங்க 500 ரூபா உடனே. நானும் அதான் யோசிச்சேன். டீல்சான் ஆ, 500 அந்த ஆறு அந்த மட்டக்களப்புல ஹீரோ தலைவர் பிரபா சொன்ன மாதிரி ம். நான் நம்மட புள்ள தானே பாவனும் அந்த புடிச்ச அடையுங்கிற மாதிரி தலைவர் 500 ரூபா பிடிச்சி என்ன எல்லினோன்னா பெரிய பிரச்சனை டீல்சான். ஆளை விட அங்க வெளியே. இப்போ உலக நாடுகள் பலதும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல ஆனா நானே இல்ல டீல்சான், நீங்க சரத் வீரசேகர் இப்ப ஒரு 3-4 மாதமா வந்து இது படிக்கிறார், அது என்ன சயின்டிஸ்ட். அவருக்கு தான் தெரியும் வானிலை. ஏன்னா அப்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓ அனூர் அரசாங்கம் தான் இது காரணம். அனூர் அரசாங்கம் அநீதி பண்றதுனால நீங்க தான் இன்னும் பசிபிக் நீங்க கடல் என்னத்தையா உருவாகுது. நீங்க என்னத்தையா காய்ச்சிருக்கீங்க? நான் போல் அடிக்கிறேன்னு அடிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் சிக்ஸர் பாவனை. ஆனா அவர் முதல் போல் அடிக்கல ம், விட்டுட்டாரு, டீல்சான். போனா. இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரம் அல்லது சாரதி பத்திரம் தொடர்பான ம். லைசன்ஸ் தொடர்பான ஒரு நடைமுறை அரசாங்கம் கடுமையாகி கொண்டு வருது. இப்ப பாடசாலை மாணவர்கள் போற ஒரு காணொலி ஒன்று சமூக ஆமா, வலைத்தளங்கள்ல நான் வைரல் பார்த்தேன், ஆகிட்டு வைரல் ஆகிக்கிட்டு வருது. இந்த மாணவர்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டதா அல்லது லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வயது இல்லையா எட்டிட்டாங்களா என்ற இதுவும் தெரியாது. ஆனா பாடசாலை சீருடையில் இப்படியான ஒரு மாணவர்கள் சரி சீட் பெல்ட் இல்ல, யாருக்கிட்டயுமே சீட் பெல்ட் இல்ல, அளவுக்கு அதிகமான கூட்டம் உள்ளுக்கு இருக்கு. அளவுக்கு அதிகமான பயணிகள் அதுல பயணிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப இது வந்து ரொம்ப சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு, விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இலங்கை போலீஸ் திணைக்களம் உடனடியாக இந்த வீடியோவை பார்த்து ஒரு நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். எடுக்கலன்னு சொன்னா உண்மையில இதெல்லாம் அனுமதிக்கல டீல்சான். ஆனா இப்ப இலங்கை போலீஸ் திணைக்களத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து பரபரப்பா பேசப்பட்ட இன்னொரு விஷயம் தான், அந்த வயதான ஒருவரை அடிச்சு வந்து அவர்கிட்ட ஐடென்டி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தாக்கி அவருடைய மகன் போயிட்டு லைவ் வீடியோவை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சு. நாங்க நேத்து பேசியிருந்தோம் இது சம்பந்தமா. இப்ப அந்த அதிகாரி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கைன்னு சொன்னா இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அது நடவடிக்கை. இலங்கை போலீஸ் திணைக்களம் எடுத்த நடவடிக்கை தான். அம்பலாங்கோட போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்த குழுவுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் உதவி போலீஸ் அத்தியட்சகரை உடனடியாக இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள். பிரதி போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் காலி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையில் சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த அப்டேட். நிறைய பேர் பார்த்தாங்க, ஐயோ பாவம் ஒரு வயதானவர், அவரை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே படுபாவிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. ஆனா இந்த காணொலி இதுல பதிவேற்றல தவித்துக் கொள்றவன் அது என்ன சொல்ற சமூக வலைத்தளங்கள் சட்டத்திட்டங்களை முரணா இருக்கிறாரு, அதை பதிவேற்றுறதுனால தவித்துக் கொள்றோம். ரைட். என்ன கதை, நான் கிளிநொச்சியில ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் சும்மா பரபரப்பா இருக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். கண் வேற ஒரு என்ன சொல்ற ஒரு கலாச்சார மண்ணென ஒரு தமிழர் பகுதிகளில் வந்து அதற்குரிய நிகழ்ச்சிகள் அதது பகுதிகளில் நடக்கலாம். இப்ப பாடகர் அழைத்து வந்து பாடுறது சரி. கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் தேர் திருவிழாவில தான் தென்னிலங்கையின் நடன கலைஞர்கள் அழைத்து வரப்பட்ட ஒரு பெரும் நடனம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. அது உண்மையில் ஒரு பலருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துக்கு. ஆனா அது யாருக்கு வருத்தம் என்று கேட்டாலே இப்ப விளங்குதில்லை என்றால் அதுல எல்லாரும் ஈடுபாட்டோட இருக்கிறாங்க. இப்படி போகும் என்று சொன்னால் ஒரு கலாச்சார புரள்வு அல்லது நடத்தை புரள்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரம் இந்த இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டியதுதான், திருவிழாக்களில் அதீத ஒலி வான வேடிக்கைகள் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்த புதிய சட்ட ஏற்பாடுகள் விரைவில் ஆலயங்களுக்கு வர இருக்குன்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒரு கலந்துரையாடல சொல்லி இருக்கிறார். திருவிழாக்கள், ஆலய உற்சவங்கள் மற்றும் பொது கொண்டாட்டங்களின் போது அதீத ஒலி கொண்ட மின் விளக்குகள், அதி சத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வான வேடிக்கைகள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வடமாகாணத்தின் உள்ளூராட்சி மன்றங்களூடாக உடனடியாக நியமன துணை விதிகள் உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் தேவையான சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒன்று கோயில்கள் மீது பாய போகுது. அதாவது தென்னிலங்கை நடன கலைஞர்களை கொண்டு எங்களோட ஒரு கலாச்சார நிகழ்வை நீங்க மாற்றுறது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ளல சொன்னா அங்க வந்து பலருக்கு வந்து ஆலயம் என்றது அல்லது கோயில்கள் என்றது எதுக்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு பக்தி இருக்குது இல்லையா? இந்த பக்தி நிமிடங்களை மாத்தாதாங்க, அது ஒரு கலை கூடமா மாத்தாங்க, கலை நிகழ்ச்சி கூடமா மாத்தாதாங்க. அதை அனுமதிக்கல கடைசி வரை. இப்ப சில பேர் இதுல பொங்கி எழலாம், ஏன்னா உங்களோட காசு ஏதாரீங்க இல்ல உண்ட காசு ஏதாரீங்க. நான் கோயில்கள் என்றது வந்து ஒரு புனிதமானது. மக்கள் மன கஷ்டத்தில் இருக்கக்குள்ள ஆடலும் பாடலும் கேட்டு மன சந்தோஷப்படுறல இந்த இறைவன் பாடல்கள். இப்ப வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு இந்து கோயில்களையும்
அந்த கூட்டு பிரார்த்தனை என்ற ஒன்று நடந்தது. நாங்க வளர்ந்து வர காலங்களில் பின்னேறம் அந்த பஜனை வந்து ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 6:30 மணி அல்லது 6 மணிக்கு ஆரம்பிச்சா 7-7:30 மணி வரையும் அந்த பஜனை போகும். பஜனையில பாட்டு படிச்சு அந்த என்ன சொல்ற வாத்திய கருவியெல்லாம் இசைச்சு அந்த பஜனையில எல்லாரும் பக்தி பரவசத்தோட பங்கெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 7:30 மணிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையில பூசை நடக்கும். அந்த பூசை வந்து 8-8:30 மணிக்கும் 8:30-9 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமா சேர்ந்து அன்னதானங்கள் வழங்கப்படும். அப்படி ஒரு என்ன சொல்ல அந்த ஊர் கூடி தேர்தெடுத்த காலம் போய் இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் தேவை? இந்த செல்வச்சந்நிதியை பாருங்க, இன்றையாவது ஒரு என்ன சொல்ற அமுத சுரவி மாதிரி அந்த கோயில்ல என்ன வருமானம் இருக்குன்னு, ஆனா சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க எந்நேரம் போனாலும் சாப்பாடு இருக்கு. ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு அமுத சுரவி தான் அந்த இடத்துக்கு சொல்லுவோம். அப்படி அந்த செல்வச்சந்நிதியை பற்றி என்ன சொல்ல அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குதானே. அது போல இப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து கோயில்கள் மாண்பையும் மரபையும் மாற்றாத. என்ன பொறுத்த வரையில எனக்கு 199 விதமான நண்பர்கள் வந்து இந்து மத சகோதரர்கள். அந்த ஆலய வழிபாடுகள் அவர்கள் கூறுறது போறது எல்லாம் வந்து உண்மையில அது என்ன பாக்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே. அந்த எவ்வளவுக்கு ஒரு ஆலயங்கள் புனிதமா இருந்தா புனிதத்தன்மையை கடைபிடிறாங்க. அதான் இப்ப இந்த வீடியோ கீழேயும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது என்ன, இது யாரு செஞ்சது, இது வந்து இந்து மதத்தின் வீழ்ச்சியா, அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது திட்டமிட்டு செய்த சதியா, என்ன நடக்குது இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கவலையையும் கோபத்தையும் தான் கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்தி இருக்காங்க. நல்ல பக்தியா சாமி கும்பிட போனவங்களுக்கு இந்த நடனங்களை பார்த்தால் அந்த சாமி கும்பிடுற மைண்டே போயிடும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இருந்த ஒரு சூழல்ல குளத்துக்கு நடுவுல ஒரு முருகன் ஆலயம் இருந்தது. அதுல ஒரு பாட்டு போட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த அப்படி அந்த குளத்து சூழல் வளைச்சிவர் ஒரு என்ன சொல்ற ஒரு மெல்ல சில்லண்டு வீசுற ஒரு காற்று, நடுவுல ஒரு கோயில், அதுல இருந்து ஒரு அன்னதானம் சாப்பிடுற அந்த சூழலை யோசிச்சு பாருங்க ஒரு நிமிடம். அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே அந்த அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது. இதெல்லாம் இந்த வரலாற்றை மாற்றாதங்க. நீங்க புதிய நவீனத்தை என்னத்தையா கண்டுபிடிங்க. கோயில்கள் தேவாலயங்களை மாற்றுற வேலை செய்யாதங்க. ஆனா தேவாலயங்கள்ல அது ஒரு இறுக்கமான நடைமுறை இருக்குது. அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனாடி இறுக்கமான நடைமுறை. இங்க அந்த கட்டமைப்பு இல்லாத நாடி தான் இப்படி. ஆனால் கட்டமைப்போட இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. இப்போ அதுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லூர் செல்வச்சந்நிதி, தாந்தோன்றீஸ்வரம், பல கோயில்கள் இருக்கு. அந்த சூழலில் தான் 12 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வந்திருக்குது தித்வா புயல்ல பாதிக்கப்பட்ட பாலம் புனரமைப்புக்கு. நானே ஜனவரிக்கு பிறகு ஓஹோண்டு தான் இருக்க போகுது. அனுர சார் எங்களுக்கும் ஏதாவது பார்த்துக்கிட்டு இல்ல எங்கட எல்லாரும் போய் எல்லா பகுதியும் பாக்குறீங்க. புலிஸ் ஒரு கால இந்த மலையக பக்கம் தான் இன்னும் சரியா டெவலப் ஆகாம இருக்குது. முடிஞ்சாலும் அந்த மலையக மக்களுக்கு இந்த 12 மில்லியன்ல ஒரு 5 மில்லியனை பிடிச்சி பாலங்களுக்கு ஒதுக்கி விடுங்க. இந்த மலையகம் வந்து மீள் அழிச்சு பிறகு மக்கள் கேட்கறாங்க. ரைட்னா, அப்படியே நான் கமெண்ட்ஸுக்கு வருவோம். நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸையும் சேர்த்து வாசிப்போம். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். விரைவில் ஒரு விறுவிறுப்பான நேர்காணலை பார்க்க ஆவலாக உள்ளோம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. வணக்கம், உங்கள் இருவரை நட்பணி தொடர வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம். இருவரும் சூப்பர் சூப்பர், உங்கள் சேவை. அன்பு வணக்கம். இருவரும் சிறப்பு. கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் செயற்பாடுகளை மிகவும் வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் திருடர்கள் மட்டுமல்ல, நல்ல நடிகர்களும் கூட அப்படின்னா அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு செய்தியை மறந்து போச்சு. கிளிநொச்சியில் கோயில் தேர் திருவிழாவில் சிங்களவர்களின் புதுமையான நாட்டிய நடனம். நீங்க நேற்று சொன்னீங்க. உண்மையில அதுல முழுமையான தகவல் எடுக்காதால நேற்று பேச கிடையில. முழுமையான தகவல் உங்களோட ஆதங்கம் இதுல முழுமையா பிரதிபலிச்சிருக்குது. இன்னும் மறந்துடாங்க, 300வது ரெடி ஆகி கொண்டிருக்கு. அது 5ஆம் தேதியும் ரெடி ஆகுது. இன்னைக்கு தொடக்கத்துல சொல்ல அதையும் மறந்துடாங்க நீங்க. பசில் ராஜபக்ச எப்ப வருவான், இலங்கைக்கு எப்ப வருவான், ஏன் ராஜபக்ச குடும்பம் சர்ச்சையாக இருக்கிறது? அடுத்தது, ஆட்டோ விடயத்தில் வயது வித்தியாசம் தேவையில்லாத விடயம் சார். வாழ்வாதாரம் ஒரு பெரிய விடயம் ஐயா. இது மட்டுமல்ல, ஆட்டோ என்பது ஒரு குடும்ப வாகனம். உண்மையில அந்த கருத்தை நாங்க நேற்று வலியுறுத்தி இருந்தாங்க. உங்களோட கருத்து இது வந்து மக்கள் பிரதிபலிப்பா இருக்கிறதுனாடி நேற்று டெல்சான் செய்திகளுக்கு அப்பா இல்ல கவர்மெண்ட கடமையா கேள்வி கேட்டதுன்னு சிலோட நமக்கு சேர்த்துதான் அமைச்சர் சாத்து தெரியாது. ஒன்னும் செய்யலாது. நீங்க செய்யறது நல்லதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம் இல்லையா? ஆட்டோ செய்யறதின் வயது 25 சரியானதாகும். டெல்சான் அந்த எங்களோட டிஸ்கஷன் அவங்க அப்ரூவல் பண்றாங்க. 40 வயதுக்கு முன்னர் ஆட்டோ ஓட்டுவதற்கு விசேட அனுமதி பெற வேண்டும். 40 வயதுக்கு முதல் ஆட்டோ ஓட்டுறா ஒரு கடுமையான ஒரு பயிற்சி ஒண்ணு கொடுத்து ஆட்டோ சாரதி தெளிவுபடுத்திட்டு அனுமதி பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஒழுக்கமான அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது நாடு ஒழுக்கத்தை பழகத்தானே வேண்டும். சரி, அது சரி.
இன்றைக்கு செய்தி மிகச் சிறப்புகளை புடுங்கல் எதிர்க்கட்சிகளின் குறுப்பு சிறப்பு மிகச் சிறப்பு செயற்படும் என்ற ஒரு நண்பர்கள் இருக்கிறார். யாழ்ப்பாண வாகனத்தில் பெட்ரோல் தாங்கியல் படிகம் பெரிய ஓட்டையா, யாழ்ப்பாண வாகனத்தில் பெட்ரோல் தாங்கியில படிகம் பெரிய ஓட்டையாம். அது என்னென்ன விலங்கல்ல கூட கருத்து அது ஒரு தெளிவா எழுதுங்க. ஒரு ஒழுக்கமான அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது நாடு ஒழுக்கத்தை பழகத்தானே வேண்டும். உண்மையில இந்த கருத்து சரி. அதனால நாங்களும் என்ன செய்யறேன், சில விடயங்களை விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அந்த நம்பிக்கையில நேற்று கேட்டு இருந்தீங்க, வேற ஆட்சியில நீங்க எப்படி விமர்சனங்கள் முன்வைக்கலுமாண்டு. இந்த ஆட்சியில ஏன் வைக்கிறோம் என்றால் நீங்க சொன்ன அந்த ஒழுக்கம் இருக்கும்ன்ற நம்பிக்கை இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. இலங்கையின் பாதாள அரசியலை அழிப்பது சாதாரண விடயம் இல்லை போலும். எங்க தொட்டாலும் அவர்கள் ஆதிக்கமே. கைதி முதல் பிரதம வைத்தியர், பிரதம மதகுரு வரை அவர்கள் கட்டுப்பாட்டில். நாடு திருந்த இன்னும் எத்தனை காலம் எடுக்குமோ, அது வரை இந்த அரசு ஆட்சியில் இருக்குமா, எத்தனை உயிர்கள் போகுமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர். சுரேன் ராகவனுடனான நேர்காணலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இருவருக்கும் எமது வாழ்த்துக்கள். அப்ப நாங்க 2 பேரும் தான் அந்த செவ்வி எடுக்கணும் நினைக்கிறீங்களா? ஓகே, நாங்க ஜூம்ல எடுப்போம். சுரேன் ராகவனோட அதுக்கான முயற்சிகள் போய்கொண்டிருக்கு. அவர் வந்தால் அந்த செவ்வியை நீங்கள் பார்க்கலாம். முன்னாள் சபாநாயகர் இவ்வளவு எரிபொருளை செலவு ஆவதற்கு ஏர்பஸ் வைத்திருப்பார். சொல்லல டெல்சான், தரையால போகாம வானத்தால போனா தெரியாது. அதோட டெல்சான் மஹிந்த ராஜபக்சவோட கடந்த கால ஒரு உரை ஒன்று ஓடிக்கொண்டு கோவப்படுறது. ஏய் என்று අපි සිංහල බබා සිංහල එකින්ද ආගෙන ඉන්නවා දෙබලා පණ්ඩිත රංගතන්න නැති ආගෙන ඉන්න බැරි නම් යන්න. ஓகே டேல் சார், டைம் ஆயிட்டு இப்ப நாளைக்கு சந்திப்போம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ்.